ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகி அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். சமமான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். யோசுவா இஸ்ரவேலர் எல்லோரும் அவர்களுக்கு முன்னதாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியாக ஓடிப்போனார்கள். அப்பொழுது பட்டணத்திற்கு இருந்த ஜனங்கள் எல்லோரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டே யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆயின் பெத்தோலில் இஸ்ரவேலில் எல்லோரும் பின்தொடர மனுஷன் இருந்ததில்லை. ஆயிலும் பெத்தோலில் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்திவிட்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருக்கிறவர்கள் தீவிரமாய் தங்கள் இடத்தில் இருந்து எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதை அவர்கள் இடமில்லாமல் போயிற்று. வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திருப்பினார்கள். பதிவிருக்கிறவர்கள் பட்டணத்தை பிடித்து இது பட்டணத்தின் புகை எழும்புகிறது யோசுவா இஸ்ரவேலர் பார்த்தபோது திருப்பி கொண்டு ஆயின் மனுஷரை முறியடித்தார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேத புத்தகத்திலே வாசிக்கப்பட்டதான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆயும் பட்டணத்தை முதலாவதாக பட்டணத்தை எரிகோ பட்டணத்தை பிடித்து அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சுட்டரித்து இப்பொழுது ஆய்க்கு நேராக கடந்து வந்தார்கள். அப்படி கடந்து வரும் பொழுது யுத்த வீரர்கள் எல்லோரும் சொன்னார்கள், எல்லா யுத்த வீரர்களும் போக வேண்டியது இல்லை, அங்கே மனிதர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகையினால் பட்டணமும் சின்ன பட்டணம், ஆகையினால் நாம் எல்லோரும் வருத்தப்படுத்த வேண்டியது, மனிதர்கள் எல்லாரையும் யுத்த புருஷர்களை அனைவரையும் வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. ஆகையினால் 3000 பேர் போனால் போதும் என்று சொல்லி அவர்கள் முறியடிக்க ஆயி பட்டணத்துக்கு நேராக கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து சென்ற வேளையில் அங்கு கடந்து சென்ற அந்த வேளையில் அங்கு ஜெயம் கிடைக்கும் என்று மனிதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அங்கு தோல்வி. நல்ல யுத்தம் செய்யக்கூடிய யுத்த புருஷர்கள், அதுக்கு முந்தின வசனத்தை படித்தோமானால் 36 மனிதர்கள் யுத்த புருஷர்கள் விழுந்து போனார்கள். யுத்த புருஷர்கள் விழுந்தது மாத்திரமல்ல, முறிந்தோடி போனார்கள், திக்கமாக சிதறப்பட்டு போனார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, இந்த சிதறவு ஏன், இந்த சிதறடிக்கிற காரியங்கள் ஏன், எதனால் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோமானால், எரிகோ கோட்டையை உடைக்கும் பொழுது தேவன் சொல்லினார், எரிகோ கோட்டையை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதில் தேவன் ஒரு கற்பனையை கொடுத்திருந்தார். அதில் என்ன கற்பனை என்றால், வேத வசனத்தின்படி அந்த கற்பனை என்ன என்றால், அந்த கற்பனையில் என்ன தேவன் சொல்லியிருந்தார் என்றால், நீ ஆயின் பட்டணத்துக்கு இந்த எரிகோவை உடைத்தெறிந்து அதை தீக்கொளுத்தின பின்பு அதில் ஒன்றும் எடுக்கக்கூடாது, அதில் எடுத்தால் அது சாபத்தீடாக மாறும் என்று சொல்லியிருந்தார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேண்டாம் என்று சொல்லி
அப்புறப்படுத்தப்பட்டதை இவர்கள் எடுத்து தனக்குள்ளே வைத்து கொண்டார்கள். அப்படி தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு வைத்தபடினால் தேவன் இவர்களை விட்டு விலகினார். இவர்களை விட்டு விலகினதை இவர்கள் அறியவில்லை. அங்கே இருந்த ஜனங்கள் கொஞ்சம் பேருதான். இவருடைய பலத்தையும் அங்கே எதிரிகளுடைய பலத்தையும் நிதானித்தார்களே தவிர தன் மத்தியில் தேவன் இருக்கிறாரா விலகினாரா என்று ஆராய அவர்கள் முடியலை, ஆராய்ந்து பார்க்க முடியல. ஆகையினால தான் இவர்களுக்கு ஏற்பட்டது இந்த தோல்வி. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் கேட்டு கீழ்ப்படித்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் கேட்ட வேளையில், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன வேளையில் அங்கு ஒரு 36 மனிதர்கள் சிதறப்பட்டார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள், தோல்வியை தழுவி கொண்டார்கள். இப்பொழுது யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அந்த வார்த்தைகளை வசனங்களை வாசிப்போமானால், தொடர்ந்து வாசிப்போமானால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, எங்களை நிர்மலம் பண்ணுவதற்கு மற்ற ஜனங்கள் இதை கேள்விப்படும் பொழுது எங்களை நிர்மூலமாக்கி போடுவார்களே என்று சொல்லி கதறி அழுகும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே தீட்டானவைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை அப்புறப்படுத்து என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த தீட்டானவைகளை எடுத்து அப்புறப்படுத்தும் வேளையில் தேவன் மறுபடியும் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனை என்ன என்றால், பட்டணத்தின் பாதி மனிதர்கள், எல்லா மனிதர்களும் யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்கள். முதலாவது மனிதர்கள் என்ன நினைத்தார்கள்? கொஞ்சம் பேரு போனால் போதும் என்று எண்ணினார்கள். இப்பொழுது தேவன் சொல்கிறார், எல்லா மனிதர்களும் புறப்பட்டு போங்க. பாதி பேர் பட்டணத்தின் பின்புறமாக பட்டணத்தை சுற்றிலும் பதிவிருங்கள். பாதி பேர் ஓடத்தக்க செயல்படுங்கள். அப்படி செயல்படும் பொழுது நான் உன் கையை நீட்டு என்று சொல்லும் பொழுது, நீ நீட்டும் பொழுது ஜனங்கள் அங்கே இருக்கிறவர்கள் அந்த பட்டணத்தை தீயினால் எரித்து போட வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆலோசனையை கேட்டு யோசுவா அப்படியே அவன் கடந்து போகிறான். அவன் கடந்து போகும் பொழுது தேவன் சொன்ன ஆலோசனையின்படியே அவன் அப்படியே கீழ்ப்படிந்து அதை அப்படியே செயல்படுகிறான். மனிதர்கள் சொன்னார்களே, அங்கே ஜனம் கம்மி தான், ஆகையினால எல்லா யுத்த வீரர்களும் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார்களே. ஆனால் தேவனோ எல்லாரும் போங்க என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆலோசனை யாரிடத்தில் இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறதா, அல்லது மனிதரிடத்தில் இருக்கிறதா, அல்லது பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறதா, அவிவிசுவாசிகளிடத்தில் இருக்கிறதா? உன்னுடைய ஆலோசனை யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவர் சொல்ல, நல்ல ஆலோசனை பண்ணி யுத்தம் செய், ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல ஆலோசனை யாரிடத்தில் கிடைக்கும் என்றால், துன்மார்க்கிடத்தில் கிடைக்குமா? உலகத்தின்படி வாழ்கிற மனிதரிடத்தில் நல்ல ஆலோசனை கிடைக்குமா? ஆம், அன்புக்குரிய, அல்லது தேவனிடத்தில் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது நல்ல ஆலோசனைகள் அவருடைய பரிசுத்தவான்களிடத்தில் தான் தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. முதலாவது நீ தேவனை தேடி அவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு நிற்கும் பொழுது, கீழ்ப்படிந்து நிற்கும் பொழுது,
குறைவை கொண்டு நான் எப்படி நிறைவு செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு இராமல், இந்த குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லமுள்ளவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு அதை நீ மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ கடந்து போகும் பொழுது, ஆலோசனையை நீ கேட்கும் பொழுது, தேவன் ஆலோசனையை தன்னுடைய பரிசுத்தவான்கள், தன்னுடைய சமூகத்தில் நிற்கிற பரிசுத்தவான்கள் மூலியமாகவே உனக்கு ஆலோசனை கொடுக்க இந்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆலோசனை எங்கே இருக்கிறது? யாரிடத்தில் இருக்கிறது? துன்மார்க்கிடத்தில் இருக்குமானால் உன்னுடைய செய்கையும் துன்மார்க்கத்தனமாகவே இருக்கும். துன்மார்க்கத்தனத்தில் இருக்குமானால் உன்னுடைய வாழ்நாள் சீக்கிரம் அழுகினதாக இருக்கும், சீக்கிரம் அழியக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய ஆலோசனை தேவனிடத்திலும் தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்திலும் இருக்குமானால் அது நீ நீடித்திருப்பாய். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ யோசித்து பார். முதலாவது இஸ்ரவேலர்கள் தங்களை நிதானித்து அறியவில்லை. இவர்களுக்கு வந்த தோல்வியின் காரணம் என்ன? 3000 பேர் போனால் போதும் என்று சொன்னார்களே, காரணங்கள் என்ன? இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கொஞ்சம் ஜெபம் பண்ணினா போதும், அற்புதங்கள் நடந்த உடனே எங்களிடத்தில் தேவன் இருக்கிறார், நாங்கள் யாரிடத்திலும் போக வேண்டியதில்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே பெருமை பாராட்டி கொள்கிற ஜனங்களும் உண்டு. இந்த பெருமை பாராட்டுகிறபடியினாலே எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதாக இல்லை. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வேத வசனத்தை கேட்கிற நீ உன்னுடைய ஆலோசனை தேவனிடத்தில் நீ கேட்பாயானால் தேவன் உனக்கு ஆலோசனை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு உனக்கு நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கிறார். நாட்களில் பாருங்கள், தேவ ஆலோசனையை கேட்டு கேட்டு நடந்தவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய காரியம் இதை ஜெயமாக்கி கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய ஆலோசனை யாரிடத்தில் இருக்கிறது? நீ ஜெயங்கொள்ள வேண்டுமானால் இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ கடந்து வரும் பொழுது அவர் உனக்கு ஜெயத்தை தர வல்லமுள்ளவர். இன்றைக்கு உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரை கேட்கிற இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் கொடுத்தவர், ஆயின் பட்டணத்தின் மேல் ஜெயம் கொடுத்த கர்த்தர், இந்த நாளிலும் ஜெயம் இல்லையே, வீட்டில் வறுமையாக இருக்கிறேனே, வியாதியாக இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக இவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய அற்புதமான தேவனுடைய மாறாத கிருபை வெளிப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.